காலையில் 7 மணிக்கு மழை பெஞ்சா நிறைய பேர் கூப்பிடுவாங்க, லீவ் இருக்கா? இப்போவும் கூப்பிடுறாங்க, லீவ் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நான் காலேஜில் படிக்கிறேன், நமக்கு டேரெக்டாக கூப்பிடுவாங்க, தாராளமாக கூப்பிடுவாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் ஃபோன் வருதுன்னா அதிகமாக இந்த மழை பெஞ்சிட்டு இருந்தால் இதுக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு தெரியும். ஸோ என்ன 8 மணிக்கெல்லாம் லீவ் விட்டா 7 மணிக்கு ஏன் விடலை, நான் வந்துட்டேன், என்ன பஸ்ஸில் ஏறிட்டேனே அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அது நீங்களும் வந்து சிரிச்ச முகத்தோட எடுத்துட்டு போயிருவீங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம பண்ணதை இப்போ யாரும் பண்ணுறோம். நம்ம ஃபேஸ்புக் பார்க்க நமக்கு டைம் இருக்கும், வாட்ஸ்அப் பார்க்க டைம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறதுக்கு டைம் இருக்கும், மூவி பார்க்க டைம் இருக்கும், எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. நம்மளோட ட்ரீமுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து டிசிப்ளின்டாக இருந்தால் முடியும்னு நான் நம்புகிறேன். தெரிஞ்ச ஒரு மதர்னா கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் தானே, அது ஐஏஎஸ்ஸே படிக்கணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய லேடிஸ் வந்து அவங்க குழந்தைய பார்க்குறாங்க, குடும்பம் பார்க்குறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து அது நம்மளோட உள்ளே ஒரு டிஎன்ஏ இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைய பார்க்குறது வந்து நேச்சுரலாக ஒரு மதருக்கு வந்துடும் இல்லை, வி வில் டேக் கேர். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ஜெனரலாக எனக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புத்தகம் வாசிக்கிறது எனக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அப்படின்ட்டு இல்லை, எனக்கு பிடிக்கும். அப்படி நான் வாசிக்க ஆரம்பித்த போது நிறைய சப்ஜெக்ட்ஸு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதோட சீரியஸ்னஸ், இதோட டெப்த்து புரிய வந்துச்சு எனக்கு. ஆனால் கோச்சிங் நான் போகலை. அண்ட் இந்த யூபிஎஸ்சிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் இறங்காததுனால ஐ வாஸ் டூயிங் மை ஓன் திங். தனி ஒரு வீட்டிலேருந்து நானே படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஆகலை. மேபி எல்லாருக்கிட்டையும் போயிருந்தேன்னா எல்லாரும் இப்படி புத்தகம் கையிலேருந்து வைக்கக்கூடாது இல்லை கேட்டாலே நான் ஆமாம் என்னால் முடியாதுன்னு நான் விட்டுருந்துருப்பேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் பிளானுங்கிற மாதிரி இன்ஜினியரிங் இருக்குது. இன்னும் இது நான் சரியாக வரலைன்னா நான் விட்டு போன ஃபர்ம்லேயே நான் போகலாம் அப்படின்ட்டு ஐ ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. பட் அபவ் ஆல் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம குழந்தையாயிடுச்சுன்னு விட்டுக்க கூடாது இல்லை லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று. ஐ ஷுட் நாட் ஃபீல் லைக் என்னோட பையன் எனக்கு ஒரு பேர்டன் அப்படி இருக்கக்கூடாது. அவன் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் இன்றைக்கி கூட நான் என்ன பண்ணேனோ அவன் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவனை விட ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு இங்கே எது மக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க தமிழ்ங்கிறதுல ஒரு கெத்தாக இருப்பாங்க, விச் ஐ திங்க் இஸ் எக்ஸலண்ட். அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நமக்கு பிடிக்கிற ஒரு இது அவங்களோட அந்த ஆட்டிடியூட், பண்பாடு. அண்ட் ரொம்ப லவ்விங் பீப்புள் ஆர் ஸோ லவ்விங். நான் வந்து கேரளாவிலேருந்து வந்துட்டேன், இவங்க எல்லாம் வேறு ஆளுன்னு தள்ளி வைக்கிறதே இல்லாமல் நம்மோட ஆளு மாதிரியே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆக்செப்டிங் மென்டாலிட்டி, வெல்கமிங் மென்டாலிட்டி இருக்குது. ஐ ஃபீல் அது எனக்கு பெரிய பிளஸ்ஸிங். பொள்ளாச்சியில் சப் கலெக்டராக இருக்கையில் டெய்லி மக்களை பார்த்து டெய்லி பேசி என்ன தெரியாதவங்க கூட அவ்வளோதான். நான் என்ன நினைக்கிறேன்னா டிசிப்ளின் தான் மெயினாக, மோர் தேன் எனிதிங். நீங்கள் எவ்வளோ நம்ம கோச்சிங் போகாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு அதுக்கு சாஹச்சரியம், அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்காது, தட் இஸ் ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப இருக்கணும். டிசிப்ளின் ஏன் முக்கியமாக இருக்குன்னா, திஸ் இஸ் அ ஹியூஜ் திங், சிலபஸ். அப்போ இந்த சிலபஸில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூ ஹேவ் டு பிரேக் டவுன் எவ்ரி திங். இந்த ஒரு வேர்டுக்கு ஒரு எஸ் எழுதுகிற அளவுக்கு நம்ம தெரியணும், அவ்வளோதான், நத்திங் மோர். இதிலிருந்து சிலபஸில் எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அந்த வார்த்தையை பற்றி டீட்டெயிலாக ஒரு பேஜ் எழுதுறதுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போது இத்தனை வேர்ட்ஸ் நம்ம படிக்கணும்னு இருக்கும், இத்தனை நாளுக்குள்ளே நம்ம படிக்கணும்னு இருக்கு. அப்போ ஒரு நாள் எத்தனை வேர்ட் படிக்கணும், அப்போ நம்ம யூ கேன் பிளான் இல்லை. அந்த மாதிரி நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதில் ஒரு சில சப்ஜெக்ட் வி ஆல்ரெடி நோ, அந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ டைம் தேவையில்லை. ஒரு சில சப்ஜெக்ட் இப்போ எனக்கு ஜியோகிராஃபி வந்து நான் 10th ஏதோ விட்டது தான், அதுக்கு மேலே நான் படித்ததில்லை. ஸோ ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் அண்ட் மோர் எஃபர்ட். அந்த மாதிரி ஐ ப்ரோக் அப். பேசிக்லி டிசிப்ளின் தான் எவ்ரிடேன்னு. நமக்கு நிறைய நம்மளோட விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருக்கும், கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அதே பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பேர். இப்போ என்ன இப்போ சோஷியல் மீடியா பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். வாட் ஐ ஃபீல் இஸ், ஆனால் இருந்தாலும் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஐ ரிக்வெஸ்ட் ஐ விஷஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக பண்ணுங்கள். இது ஒரு பிளான் வச்சுட்டு நம்ம டெய்லி பார்த்தோன்னா முடியும், ஈஸியாக முடியும்.